எப்போ யாரை போய் அணுகிறது, எப்படி ரத்த தானம் முகாம் அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை பார்க்குற வாசகர்களுக்கும் அந்த நேயர்களுக்கும் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு 18 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் வயது வித்தியாசம் பார்க்காம கொடுக்கலாங்க. அதாவது ஏன் 18 வயசு அப்படின்னா, அவங்க தான் ஒரு ரத்த தானம் கொடுக்கும்போது ஒரு ஒரு பேப்பரில் நாங்கள் எல்லாமே எழுதி வரும்போது ஒரு ஒரு கன்சென்ட் ஃபார்ம் சைன் வாங்குவோம். ஸோ அவர் வந்து தனக்கு வந்து மைனர்லேருந்து மேஜர் ஆகிறார் இல்லையா 18 இயர்ஸில் தான் வந்து மனம் உவர்ந்து பிளட் கொடுக்காது. இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு தொடரத்த கொடையாளி வந்து வருஷத்துக்கு 4 முறை கொடுக்கலாம். ஒரு பெண்ணாக இருந்தால் வருடத்துக்கு 3 முறை கொடுக்கலாம். ஆணாக இருந்தால் வருடத்துக்கு 4 முறை கொடுக்கலாம். ஏன் பெண்ணாக இருந்தால் 3 முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மாதவிடாய் வந்து வரதுனால அவங்களுக்கு 3 முறை கொடுத்தா போதும்னு நம்ம சொல்கிறோம். அது தவிர வந்து வெயிட் வந்து 45 கிலோ, அதாவது எடை வந்து 45 கிலோக்கு மேலே இருக்கணும். அப்புறம் அவங்களோட டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும். பல்ஸ் ரேட் எப்பவுமே 72லேருந்து 74 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மருத்துவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிளட் கொடுக்க அனுமதிப்போம். அது தவிர அவங்களுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நம்ம கேட்போம். 24 ஹவர்ஸில் வந்து ஆல்கஹால் எடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு லீடிங் கொஷின்ஸ் நிறைய கேட்போம். அதெல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பிளட் தாராளமாக கொடுக்கலாம். கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்துட்டு 350 mlனா முழு ரத்தமாகவும், 450 மில்லி அப்படின்னா அது வந்து ரத்த கூறுகளாகவும் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். ஒரு வாட்டி பண்ணுற ரத்தத்தையும் நாங்கள் வந்து கட்டாயமாக டெஸ்ட் பண்ணிட்டு எந்த குரூப்புன்னு பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிவிட்டு தரமான கொடுக்கக்கூடிய தரம் இருந்தால் மட்டும்தான் அந்த ரத்தத்தை நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி மஞ்சக்காமலை, ஹெச்ஐவி, பால்வினை நோய், மலேரியா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதில் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் தான் அந்த ரத்தத்தை வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம். இது ஒரு பெரிய ப்ராசஸ்.